பழனியோட கல்யாண வேலை விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல சக்திவேல் முத்துவேல் மில்லுல வேலை செய்யறவங்க ஒருத்தவங்க ஊரு ஃபுல்லா நீங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்ற மாதிரி பேசுறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் எங்களுக்கு என்ன பண்றதுங்கிறது தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. சக்திவேல் வந்து முத்துவேல் கிட்ட இந்த பாண்டியனுக்கு நல்ல பேர் வரும்ன்றதுக்காகவே இவன் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பானாட்டு இருக்குது, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணம் எப்படியாவது நிறுத்திடணும். முதல் தடவையா பாண்டியன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அந்த கல்யாணமும் நின்னு போச்சு, இந்த கல்யாணமும் நின்றுச்சுன்னா கண்டிப்பா பாண்டியனால இந்த ஊர்லயே தலையை காட்ட முடியாது, அதனால நம்ம 2 பேரும் ஏதோ ஒண்ணு பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்பதான் வந்து 2 பேரும் வெளியில என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, உள்ள வாங்க, ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துனீங்கன்னா அந்த ஆத்தாவை நீங்க 2 பேரும் உயிரோடையே பார்க்க முடியாது. அப்பதான் சொல்றது எதுவுமே அவங்க 2 பேரும் காதுல வாங்காம குமார கூப்பிட்டுட்டு, டே இங்க பாருடா, நாங்க சொல்றத நீ அப்படியே பேசிட்டு வந்துரு, அந்த பொண்ணு வீட்டுல அந்த கல்யாணத்தையே வேண்டான்ற மாதிரி நீ பேசிட்டு வரணும் பாத்துக்கோ. பொண்ணு வீட்டுக்காரங்க பாண்டியன் வீட்டுக்கு வந்த உடனே குமார் போயிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறாங்க, ஏங்க உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா, இந்த மாப்பிள்ள தான் போய் நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா, பழனிக்கு வந்து சொத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல, அப்புறம் எப்படி நீங்க இவரை நம்பி பொண்ணு கொடுக்குறீங்கன்னு தெரியல, வேற மாப்பிள்ளையே உங்களுக்கு கிடைக்கலையா. குமார் சொன்னது எதுவுமே காதுல வாங்காம பொண்ணு வீட்டுக்காரங்க பாண்டியன் வீட்டுக்குள்ள போறாங்க. இதனால கல்யாணம் நடைபெறுமா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.